ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2013ல வெளியான ஹவுஸ் த கிரேட் அண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விதைகளை கத்து வச்சுக்கிட்டு மேஜிக் தெரியும்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்துற ஒரு ஹீரோ எதிர்பாராத விதமா ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்க அங்க இருக்க மக்களை காப்பாத்த மந்திரம் தெரியாத இந்த மெஜிஷியன் சூனியக்காரிகளை எப்படி எதிர்க்கிறாங்கிறது தான் மீதி கதை. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே 1905ல நிறைய சர்க்கஸ் ஷோஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுல ஆஸ்னு சொல்லக்கூடிய ஒரு மேஜிக் ஷோ நடக்க போகுது. அதுக்கான விளம்பரத்தை தான் மக்கள் முன்னாடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த ஷோக்கு பேக் சைட்ல ஒரு பொண்ணு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம படத்தோட ஹீரோ ஆஸ் என்ட்ரி கொடுக்கறாரு. அந்த பொண்ணு கிட்ட ஒரு மியூசிக் பாக்ஸ் கொடுத்துட்டு, என்னுடைய பாட்டி போர்ல சாகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ அவங்க ஞாபகார்த்தமா எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. இவ்வளவு வருஷமா என் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சிட்டு இருந்தேன். இப்போதான் அதுக்கான டைம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ ஓபன் பண்ண மியூசிக்கோட ஒரு கப்பல் டான்ஸ் ஆட அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறா. இதே நேரத்துல ஹீரோவோட அசிஸ்டன்டும் அங்க வந்து ஷோக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை கூப்பிட்டு, இந்த ஷோவை பார்க்க வந்த ஆடியன்ஸ் மாதிரி இரு, நான் வாலண்டியர் யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்கும்போது உன்னோட கையை தூக்கு, உன்னை வச்சுதான் இன்னைக்கான ஷோவை நான் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு போக, எல்லா மெஜிஷியன்ஸ் மாதிரியும் ஸ்டார்டிங்ல ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் காட்டிட்டு யாராச்சும் வாலண்டியர் இருக்கீங்களான்னு கேட்க நிறைய பேர் கையை தூக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்த பொண்ணு எல்லாத்தையுமே மறந்துட்டு ஷோவை பார்த்துட்டு இருக்கா. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ, நீங்க வாலண்டியரா வரீங்களா மேடம்னு கூப்பிட அந்த பொண்ணும் ஸ்டேஜுக்கு வரா. தன்னுடைய கை அசைவுகளை வச்சு அந்த பொண்ணை மெஸ்மரைஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த பொண்ணை மிதக்க வைக்கிறான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆக, அதே இடத்துல ஃபர்ஸ்ட் ரோல ஒரு நடக்க முடியாத பொண்ணு இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ் மேல இருக்க பொண்ணு மேல துணியை போட்டு அந்த பொண்ணை மறைய வைக்கிறான். அங்க இருக்க எல்லா ஆடியன்ஸும் இதை பார்த்து கிளாப் பண்ண ஃப்ரண்ட் ரோல இருந்த அந்த பொண்ணு, உங்களால என்ன நடக்க வைக்க முடியுமான்னு கேட்க நம்ம ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். இது அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே கேட்டுறாங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும், எங்க கிட்ட இருக்க மொத்த காசையுமே கொடுத்துடுறோம், தயவு செஞ்சு என்னோட பொண்ணை நடக்க வைங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ எப்படி அந்த பொண்ணை நடக்க வைக்க முடியும், அவன் தான் ஏமாத்துக்காரனாச்சு, இப்போ என்னால உன்னை நடக்க வைக்க முடியாதுன்னு சொல்ல, இதை கேட்டு அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே, நீதான் ரொம்ப பவர்ஃபுல்லான மெஜிஷியன்னு சொன்னா அந்த பொண்ணை நடக்கவின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. சில பேர் கையில கிடைக்கிற எல்லாத்தையுமே தூக்கி ஹீரோ மேல அடிக்கிறாங்க. ஹீரோவும் அங்க இருந்து வெளியில வந்துடுறான். அங்க இருக்க அசிஸ்டண்ட பார்த்து, ஷோ முடிஞ்சதும் சீக்கிரம் ஸ்கிரீனை போட வேண்டியதான்னு சொல்லிட்டு அவனை கத்துறான். அப்படியே ஸ்டேஜுக்கு பின்னாடி போக உள்ள போய் டோர் லாக் பண்ணதும் யாரோ கதவை தட்டுறாங்க. யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க, மியூசிக் பாக்ஸ் வேணுமான்னு கேட்க ஹீரோ எட்டி பார்த்துட்டு, தேவையில்ல, இவளுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன்னு சொல்றான். அப்போதான் நமக்கே ஒரு விஷயம் தெரியுது, எல்லார்கிட்டயும் ஒரே ரீசனை சொல்லி மியூசிக் பாக்ஸ கொடுக்கறான்னு. சரி நான் பாத்துக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சுட்ட. வெளியில இருந்து உள்ள வந்த பொண்ணு நம்ம ஹீரோவை லவ் பண்ணிருப்பா. ஆனா நம்ம ஹீரோ தான் எல்லா பொண்ணுங்கிட்டயும் ஒரே டைலாக சொல்லி ஏமாத்திட்டு இருக்கானே. உள்ள வந்த அந்த பொண்ணும், நேத்து ஒருத்தன் என்ன ப்ரப்போஸ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்கேன், நீ என்ன சொல்றன்னு கேட்க, நான் ஊர் மக்களை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்க ஒரு நாடோடி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ண அந்த இடத்துக்கு வந்த அசிஸ்டன்ட் ஜன்னலை பாருங்கன்னு சொல்ல, ஹீரோ இதுக்கு முன்னாடி வந்த ஒரு பொண்ணு கிட்ட மியூசிக் பாக்ஸ கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அது அவங்க அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோ தப்பிக்க நினைக்க கதவை உடைச்சிட்டு அந்த பொண்ணோட அப்பா உள்ள வந்துடுறாரு. இத பார்த்த ஹீரோ அங்க இருக்க துணியை வச்சு மேஜிக் பண்ணி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான். அவரும் அந்த துணியை எடுத்து பார்த்தா அது கீழே ஒரு பாதை இருக்கு. ஹீரோவும் அந்த வழியா எஸ்கேப் ஆயிட அவனை துரத்திட்டே பின்னாடி இவங்களும் வராங்க. ஒரு கட்டத்துல ஓட முடியாம நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு ஏர் பலூனோட கைத்தை பிடிச்சி மேல ஏறிடுறான். இருந்தாலும் அவனை விடாம அந்த பொண்ணோட அப்பா கைத்தை பிடிச்சி அந்த ஏர் பலூனை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஏர் பலூனும் கீழே போயிட்டு இருக்க வேற வழி இல்லாம பாக்கெட்ல இருந்த கத்தி எடுத்து அந்த கயிறை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ இருக்க அந்த பலூன் கொஞ்சம் கொஞ்சமா பறக்க ஆரம்பிக்க அங்க வந்த ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவோட பேக்கை ஃபர்ஸ்ட் தூக்கி போடுறான். அதை நம்ம ஹீரோ புடிச்சிட்ட அடுத்து அவனுடைய கேப்பையும் தூக்கி போட அதையுமே புடிச்சிடுறான். சடனா அந்த இடத்துல இருந்த எல்லாருமே ஹீரோக்கு எதிர் திசையில ஓட ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஓடுறானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்பி பார்த்தா அங்க ஒரு சூறாவளி இவனை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆக அதுக்குள்ள அந்த சூறாவளியில பலூன் மாட்டிக்குது. பறந்து வந்த பொருட்கள் எல்லாம் இந்த பலூனை டேமேஜ் பண்ணுது. இதை பார்த்த ஹீரோ உயிர் பயத்துல கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறான், ஒரு வாய்ப்பு கொடுங்க,
இனி யாருக்குமே நான் கெடுதல் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்லவனா இருப்பேன்னு சொல்லிட்டு பயத்துல கத்த உடனே அந்த இடமே சைலண்ட் ஆயிடுது. என்னன்னு வெளியில எட்டி பார்த்தா இன்னுமே நம்ம ஹீரோ அந்த சுழல் காற்றுக்குள்ளதான் இருக்கான். ஆனா அவனை சுத்தி இருக்க பொருள் எல்லாமே ஸ்லோவா மூவ் ஆகுது. நம்ம ஹீரோவும் கன்ஃபியூஷன்ல பாத்துட்டே இருக்க திரும்பவும் அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே வேகமா சுத்த ஆரம்பிக்க ஒரு பெரிய பொருள் வந்து அந்த பலூனை இடிச்சு ஹீரோ அங்கேயே மயக்க போட்டுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு பார்த்தா சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்த பாக்குறான். திடீர்னு அங்க காத்து வேகமா அடிக்க அந்த பலூன் அங்க இருக்க ஒரு அருவி வழியா தண்ணியில போய் விழுந்துடுது. பலூன் மொத்தமா டேமேஜ் ஆனதுனால தண்ணியில மிதந்துட்டே போக அங்க இருக்க பிரம்மாண்டமான பூக்கள் எல்லாமே வளர ஆரம்பிக்குது. பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்க இடமே ரொம்ப அழகா இருக்கு. இது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டே வர இவன் இருக்க அந்த காட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிடுது. நீச்சல் தெரியாததுனால நம்ம ஹீரோவும் பயப்பட வேற வழி இல்லாம தண்ணியில குதிச்சிடுறான். யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்த அப்புறம் தான் அந்த இடத்துல ஆழம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் வருது. ஹீரோவும் அந்த திசையை நோக்கி பார்க்க ஒரு அழகான பொண்ணு செடிக்கு பின்னாடி இருந்து வெளியில வரா. நான் செத்துட்டேனா, சொர்க்கத்திலயா இருக்கேன் அப்படின்னு கேட்க இல்ல நீ இன்னும் சாகலன்னு சொல்றான். உடனே ஹீரோ கடவுளுக்கு நன்றி சொல்றான். அங்கிருந்து அந்த பொண்ணும் நீ வானத்துல இருந்து பறந்து வந்ததை பார்த்தேன், எப்படி இங்க வந்தன்னு கேட்க ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து அவனுடைய பேக வெளியில எடுக்க நான் மட்டும் உன்னுடைய இடத்துல இருந்திருந்தா சீக்கிரம் அந்த தண்ணில இருந்து வெளியில வந்திருப்பேன். இந்த தண்ணிக்குள்ள ரிவர் ஃபேரி இருக்கு. பார்க்க ரொம்பவே குட்டியா இருந்தாலும் அதுங்களோட பல்லு ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதுங்க கடிச்சா வலியை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்க அடுத்த நொடியே நிறைய ஃபேரி அவனுடைய காலை கடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் கரைக்கு ஓடி வந்துட அந்த பொண்ணு என்னோட பேர் லீசான்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் நான் எங்க இருக்கேன்னு கேட்க நீ ஆஸ்ல இருக்கான்னு சொல்றான். என்னது ஆஸா, என்னோட பேரும் ஆஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிக் யூஸ் பண்ணி ஒரு ஃபிளவரை வர வைக்கிறான். இதை பார்த்து லீசாவும் ரொம்ப சந்தோஷப்பட இந்த கிங்டத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா அவர் சாவறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஃபஸிய சொல்லிட்டு போனாரு. நம்ம கிங்டம் பேர்லயே ஒரு மந்திரவாதி இந்த இடத்துக்கு வருவான், அவன் தான் இந்த கிங்டத்தை பாதுகாக்க போறான். அவர் சொன்ன மாதிரியே வந்துட்ட, இனி நீதான் இந்த கிங்டத்தோட ராஜான்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவும் எது இந்த அரண்மனையும் தங்க கிரீடமும் வச்சிருப்பாரு அந்த ராஜாவான்னு கேட்க ஆமா, நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம கிங்டத்துல தங்கம் இருக்கு. நீ ராஜா ஆனதும் அது மொத்தமே உனக்கு தான். நீ என்கிட்ட பொய் சொல்லலையே, உன்னோட பேர் ஆஸ் தானே, நீ ஒரு மந்திரவாதி தானேன்னு கேட்க தங்கத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிடுறான். உடனே அந்த இடத்துல ஒரு மிருகத்தோட சத்தம் கேட்க ஹீரோ அது என்ன சத்தம்னு கேட்க அந்த சூனியக்காரி உன்னை கொல்றதுக்காக ஏதோ ஒரு மிருகத்தை ஏவி விட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் நான் என்ன பண்ணேன்னு கேட்க நீதான் இந்த இடத்தோட அடுத்த கிங்கு, ஒழுங்கா என் பின்னாடி ஓடிவான்னு சொல்லிட்டு லீசா போக ஹீரோவும் பின்னாடியே ஓடி போறான். ஏதோ ஒரு கிரியேச்சர் இவங்களை துரத்த ஆரம்பிக்க இவங்க போற இடம் எல்லாமே உடைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு வழியா எப்படியோ தப்பிச்சு வெளியில வர அங்க ஒரு குகைய பார்க்க ரெண்டு பேரும் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த சூனியக்காரங்களே இப்படிதான், எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்ல இதை கேட்ட லீசாவும் ஹீரோவும் மறைச்சிட்டு எல்லா சூனியக்காரங்களும் கெட்டவங்க கிடையாது, என்ன மாதிரி நல்ல சூனியக்காரங்களும் இருக்காங்கன்னு சொல்ல இவங்களை துரத்திட்டு வந்த அந்த கிரியேச்சரும் இவங்க இருக்க இடத்துக்கு மேலதான் இருக்கு. இதை பார்த்த ஹீரோ அமைதியா இருன்னு சொல்லிட்டு அவன் கேப்ல இருந்து ஒரு கச்சிஃபை எடுத்து அதை புறாவா மாத்தி பறக்க விட்டுறான். இதை பார்த்து அந்த கிரியேச்சரும் அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அரண்மனைக்கு போறதுக்குள்ள இருட்டிட காட்டுலயே தூங்கிட்டு காலையில அரண்மனைக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கெட்ட சூனியக்காரிய பத்தி கேட்க இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா உன்ன மாதிரியே மந்திரவாதி தான், அவருடைய பொண்ணு தான் கெட்ட சூனியக்காரி, பதவிக்காக அவங்க அப்பாவையே கொன்னுட்டா, என்னுடைய அக்கா தான் அரண்மனையில இருந்து அவளை துரத்தி அடிச்சிட்டாங்க, ஆனா எங்க அக்காக்கு ப்ராப்பர்ட்டில எல்லாம் நம்பிக்கை இல்ல, அந்த கெட்ட சூனியக்காரிய கொன்னு மொத்த கிங்டத்தையும் அவகிட்ட இருந்து காப்பாத்தி இந்த கிங்டத்துக்கே ராஜாவாவீங்கன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் லீசா சொல்லி முடிக்க இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ட்ரிக் பண்ணி ஒரு மியூசிக் பாக்ஸ வர வச்சு அதே பார்ட்டி ரீசனை சொல்லி இவகிட்டயும் ஒண்ணு கொடுக்குறான். இதை கேட்ட லீசாவும் அப்படியே நம்பிட இந்த சீனை அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே கை கோர்த்துட்டு நடந்து வர நம்ம லீசா ஹீரோவை முழுசா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதே நேரத்துல என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வர எந்த இடத்துல இருந்து சத்தம் வருதுன்னு பார்த்தா அந்த இடத்துல பறக்கிற குரங்கு ஒண்ணு வேர்கள்ல மாட்டிக்கிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோ நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க கத்தியை வச்சு அந்த வேர்களை கட் பண்ண சீக்கிரம் என்ன காப்பாத்து, நான் சாக விரும்பலன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோ கவலைப்படாத, இந்த வேர்கள் கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்ல வேர்களை பார்த்து நான் பயப்படல, பின்னாடி இருக்க சிங்கத்தை பார்த்து தான் பயப்படுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்தா ஒரு சிங்கம் அவனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பாக்கெட்ல இருந்து ஒரு வெடி எடுத்து வெடிக்க அதுல இருந்து வெளியே வந்த கலர் புகைய பார்த்து சிங்கம் மிரண்டு ஓடிடுது. நம்ம ஹீரோவும் மத்தவங்க முன்னாடி மந்திரவாதி மாதிரி பில்டப் கொடுக்குறான். இதை பார்த்த லீசா உன்ன மாதிரி ஒரு மந்திரவாதியை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல அங்க இருந்த குரங்கும் என்னோட பேரு ஃபென்லி, என்னுடைய மாஸ்டரை அந்த சூனியக்காரி தான் கொன்னுட்டா,
இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அதனால உங்களுக்கு உண்மையான சேவகனா இருக்க போறேன். என்னதான் ஆஸ் வேணான்னு சொன்னாலும் லீசாவுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவங்கிட்ட இருக்க அந்த வெயிட்டான பேக்கை ஃபின் கிட்ட கொடுத்து தூக்கிட்டு வர சொல்றான். அதே நேரத்துல இவங்க 2 பேருமே அந்த பேலஸ் கிட்ட வந்துட லீசாவும் முன்னாடி போக நம்ம ஆஸும் ஃபின் கிட்ட அவன் உண்மையான மந்திரவாதி இல்லைங்கிற விஷயத்த சொல்றான். இந்த பேலஸ்ல நிறைய தங்கம் இருக்குங்கிற விஷயத்த கேள்விப்பட்டேன். அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டு ஃபின்லி கோவப்பட, நீ எனக்கு உண்மையான சேவகனா இருப்பேன்னு சொல்லியிருக்க, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அப்படியே அவங்க 2 பேரும் லீசாவை ஃபாலோ பண்ணி போக பேலஸ்குள்ள போகும்போதே அங்க நிறைய படை வீரர்கள் இருக்கிறத பாக்குறான். இந்த படைக்கு தளபதி இவர்தான், ஜேசன். லீசாவும் ஹீரோவை அவர்கிட்ட அறிமுகப்படுத்த, என்ன இவன் மந்திரவாதியா அப்படின்னு சொல்லிட்டு மேலையும் கீழையும் பார்க்க, தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய படை வீரர்களை வச்சு சல்யூட் பண்ண சொல்றான். அப்படியே அந்த பேலஸ்குள்ள ஒரு லேடிய காட்டுறாங்க. இவங்க தான் லீசாவோட அக்கா ஈவா. லீசாவும் ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்க, உங்களுக்காக தான் நாங்க இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. இத பார்த்த ஹீரோவும் அங்க ராஜாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்மாசனம் இருக்கு, அதுல ஜாலியா போய் உக்காடுறான். சரி நான் போய் பேலஸ சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபின்லியோட கிளம்ப, அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் ஏவா லீசாவை பார்த்து திட்டுறான். அவனை பார்க்க மந்திரவாதி மாதிரியா இருக்கான். இதை கேட்ட லீசாவும் அவனுடைய பவரை என் கண்ணால நானே பார்த்தேன்கான்னு சொல்ல, மொத்த கிங்டத்தையும் அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து இவன் தான் காப்பாத்த போறான்னு சொல்றான். ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, உனக்குள்ளேயும் தீய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஏவா சொல்ல, இதை கேட்டு லீசாவும் அவ சக்தியை பயன்படுத்தி நெருப்ப வர வச்சு தாக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே அவ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தீய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஏவா சொல்றான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஏவா நம்ம ஹீரோவுக்கு இந்த நாட்டுடைய கஜானாவை காட்டுறா. அந்த ரூம் முழுக்கவே தங்கத்தால நிரம்பி இருக்கு. இத பார்த்த சந்தோஷத்துல அந்த தங்கத்திலேயே சறுக்கிட்டு போறோம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்காரன் நான் தான் சொல்லிட்டு சந்தோஷப்பட, இந்த நாட்டுக்கு நீங்க ராஜாவானா இந்த மொத்த தங்கமும் உங்களுக்கு தான் சொந்தம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்க எல்லாருக்குமே அச்சுறுத்தலா இருக்க அந்த கெட்ட சூனியக்காரியை நீங்க அழிக்கணும். அப்பதான் இந்த நாட்டுக்கு நீங்க ராஜாவா ஆக முடியும்னு சொல்ல, இத பத்திலாம் லீசா என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்ல. என்ன நீங்க இந்த நாட்டுக்கு அரசராக முடியாது. உங்களுக்கு இந்த தங்கமும் கிடைக்காது. இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த சூனியக்காரிய நான் அழிக்கிறேன்னு சொல்றான். இதை கேட்ட ஏவாவும் அந்த சூனியக்காரியை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இந்த நாட்டுல இருக்க எல்லா சூனியக்காரிகளுமே அவங்களுடைய சக்தியை ஏதாச்சும் ஒரு பொருள்ல அடக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த கெட்ட சூனியக்காரியோட பவர் எல்லாமே ஒரு மந்திரக்கோல்ல தான் இருக்கு. அதை உடைச்சிட்டனா அவளை ஈஸியா அழிச்சிடலாம்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவும் நான் அவளை அழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவையும் ஃபின்லியும் தான் காட்டுறாங்க. அந்த சூனியக்காரியை நோக்கி இவங்க பயணத்தை தொடங்க, நீ உண்மையான மந்திரவாதியே கிடையாது. இதுல எப்படி உன்னால அவளை அழிக்க முடியும்? உன் கூட சேர்ந்து நானுமே சாக போறேன்னு சொல்ல, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மலைக்கு பின்னாடி தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இத பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நிக்க, ஃபின்லியும் அங்க யாருக்காச்சும் உதவி தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த வழியை நோக்கி போக, டேய் நம்ம இந்த பக்கம் போகணும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே ஃபின்லிய ஃபாலோ பண்றான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பொம்மைகள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க நகரம். அந்த கெட்ட சூனியக்காரியோட மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த இடத்த தாக்கிட்டு போயிருக்குங்க. வழியில உடஞ்சிருக்க பொம்மைகள் எல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் இன்னும் உள்ள போக, அங்க ஒரு வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு அழுகிற சத்தம் கேக்குது. ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்க, இந்த பொம்மை சிட்டில வாழ்ற ஒரு குட்டி பொண்ணு அங்க இருக்க ஒரு டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவளும் பயப்படா, நீ பயப்படாத உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அந்த டேபிள நகர்த்தினா அந்த குட்டி பொண்ணோட 2 காலும் உடஞ்சிருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோவும் அவ பொம்மைங்கிறதுனால என் பேக கொடுன்னு சொல்லிட்டு ஃபின்லி கிட்ட கேக்குறான். அதுல இருந்து ஒரு கம் பாட்டிலையும் எடுக்கிறான். இத பார்த்த குட்டி பொண்ணும் அது என்னதுன்னு கேட்க, இது ஒரு மேஜிக் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட காலை ஒட்ட வச்சிடறான். அப்படியே அந்த பொண்ணோட கைய பிடிச்சி அவளை நிக்க வைக்கிறான். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நடக்க தள்ளாடினாலும் போக போக நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த சந்தோஷத்திலேயே தேங்க்யூ சொல்லிட்டு ஹீரோவை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். இத பார்த்த ஃபின்லியும் கண் கலங்க, இவன் மந்திரவாதியோ இல்லையோ இனி இவன் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அப்படியே இவங்க 3 பேரும் நடந்து போக கொஞ்ச தூரத்திலேயே அந்த ரோடு 2ஆ பிரியுது. இத பார்த்த அந்த ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட, இந்த வழியா போனா ஒரு பேலஸ் ஒண்ணு வரும், அங்க இருக்கவங்க கிட்ட நான் தான் உன்னை அனுப்பி வச்சுன்னு சொல்லு, உன்னை நல்லாவே பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அந்த கெட்ட சூனியக்காரியை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்க, அந்த குட்டி பொண்ணும் நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறா. சொல்றத கேளு, நாங்க போற வழியில நிறைய ஆபத்து இருக்குன்னு சொல்ல அந்த குட்டி பொண்ணு இது எதையுமே கேக்குறதா இல்ல. அந்த இடத்துலயே ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் கிளம்பி போகும்போது அவர் காலை கட்டி பிடிச்சுக்கிறான். தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்றான். ஹீரோக்கும் வேற வழி இல்லாம சரி வான்னு கூட்டிட்டு போறான். இவங்க
இவங்க 3 பேருமே கிளம்பி எந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டார்க் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்கு வந்து சேர்றாங்க. இவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்க, இவங்களுக்கு பின்னாடி சில கண்கள் தெரிய ஆரம்பிக்குது. யாரோ நம்மள கண்காணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குமே ஃபீல் ஆக, திரும்பி பார்த்தா அந்த கண்கள் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வேகமா நடக்க ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற செடிகளோட கண்கள் தான் அது. இத பார்த்து அவங்க 3 பேருமே பயத்துல கத்த, அந்த செடிகளும் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பின்னையும் அந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 3 பேருமே ரிலாக்ஸ் ஆக, அந்த இடத்துக்கு ஒரு கருப்பு உருவம் கையில ஒரு மந்திரக்குள்ளோட வருது. இதுதான் அந்த கெட்ட சூனியக்காரி. இத பார்த்துதான் அவங்க 3 பேருமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதே நேரத்துல அந்த சூனியக்காரியும் அவளுடைய மந்திரக்கோலை ஒரு பாறைக்கு மேல வைக்கிறா. அங்க ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஒரு பிளான் போடுறான். பின்லி கிட்ட, நீ அந்த சூனியக்காரியை டைவர்ட் பண்ண, அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நான் அந்த மந்திரக்கோலை எடுத்துறேன்னு சொல்ல, பின்லியும் அதே மாதிரி அந்த சூனியக்காரியை டைவர்ட் பண்றான். சூனியக்காரியும் பின்லியை நோக்கி போக, இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த மந்திரக்கோலை எடுத்துடுறான். மறுபடியும் நம்ம ஹீரோட டீம் ஒண்ணு சேர, அந்த குட்டி பொண்ணும் அந்த மந்திரக்கோலை சீக்கிரம் உடைங்க மந்திரவாதின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோவும் உடைக்க போக, அந்த சூனியக்காரி இவங்க பக்கத்துல வந்துடுறா. மந்திரவாதி நான் சொன்னேன்னு கேட்க, இவளை பார்த்த பயத்துல 3 பேருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ப்ராஃபஸில சொல்லப்பட்ட அந்த மந்திரவாதி நீதானான்னு கேட்க, அப்பவுமே இவங்க எல்லாருமே கத்திட்டு தான் இருக்காங்க. உடனே நம்ம சூனியக்காரியும் அந்த கருப்பு போர்விய விளக்க, அந்த சூனியக்காரி ரொம்பவே அழகா இருக்கா. இவளை பார்த்த ஹீரோவும், ஆமா அந்த ப்ராஃபஸில சொல்லப்பட்ட மந்திரவாதி நான் தான் சொல்றான். உன்னை அழிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். ஆனா உன்னை பார்த்தா கெட்ட சூனியக்காரி மாதிரி தெரியலையேன்னு சொல்ல, என்னோட பேரு கிளிண்டா, நான் ஒரு நல்ல சூனியக்காரி. நானே எப்படி என்னுடைய அப்பாவை கொலை பண்ணுவேன். ஏவா தான் என்னுடைய அப்பாவை கொலை பண்ணான்னு சொல்ல, அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது. ஏவா தான் இந்த படத்தோட வில்லி, கெட்ட சூனியக்காரி. லிண்டா தான் இந்த படத்தோட ஹீரோயின். இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஏவா ஒரு மந்திர கல்லை வச்சு பாத்துட்டு இருக்கேன். இவனை வச்சு அவளை அழிச்சிடலான்னு பார்த்தேன், எஸ்கேப் ஆயிட்டா. ஆனா உங்க 2 பேரையும் நானே அழிச்சிடுவேன்னு சொல்லிட்டு கத்த, அந்த இடத்துக்கு ஹீரோவை திட்டிட்டு லீசா வரா. ஆஸ் எங்க போனான்னு சொல்லிட்டு கேட்க, அந்த மந்திரக்கல் வழியா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத காட்டுறான். இவன் அந்த கெட்ட சூனியக்காரி கூட போய் சேர்ந்துட்டான்னு சொல்ல, நேத்து நைட்டு தான் நான் ஆஸ் கூட பேசினேன். என்கிட்ட இந்த பாக்ஸ கொடுத்துட்டு, என் பாட்டி ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே பொருள் இதுதான், எனக்கு வரப்போற மனைவிக்கு தான் இதை கொடுக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு என்கிட்ட கொடுத்துட்டு, இப்ப எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவகிட்ட அதே டைலாக சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, நம்ம லீசா கிட்ட அழுகிற மாதிரி நடிச்சு அவளை வெறுப்பேத்துறா. இதை கேட்டு லீசாவும் அந்த இடத்துல இருந்து அழுதுட்டே ஓடிடுறா. இதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க கண்ணாடியை அடிச்சு உடைக்கிறா. இதே நேரத்துல நம்ம ஏவாவும் அவகிட்ட இருக்க அந்த மான்ஸ்டர்ஸையும் அவளுடைய படைகளையும் ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் அழிக்கிறதுக்காக ஏவி விடுறா. அதே நேரத்துல இங்க ஹீரோயினும், ஏவா தான் என்னுடைய அப்பாவை கொன்னான்னு தெரிஞ்சதும் என்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு இடத்தை உருவாக்கி அதை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கேன். எந்த ஒரு தீய சக்தினாலையும் அதுக்குள்ள புகுந்து வர முடியாது. இது எல்லாத்தையுமே கிளிண்டா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஏவாவை அழிச்சு உங்களை காப்பாத்துனா நான் இந்த நாட்டுக்கு கிங்கா ஆக முடியும், கரெக்டா? அதுதான் ப்ராஃபஸி. ஹீரோயினும் அதுக்கு ஆமான்னு சொல்ல, இதே நேரத்துல இவங்களை அட்டாக் பண்ண அந்த சோல்ஜர்ஸும் மான்ஸ்டர்ஸும் வந்துட, நீ தான் எங்களை காப்பாத்த வந்த மந்திரவாதி, இவங்க கிட்ட இருந்து எப்படி எங்களை காப்பாத்த போறோம்னு கேட்க, இவனும் மேஜிக் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றான். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சதும் இங்க இருந்து ஓடிடலான்னு சொல்றான். இதை கேட்டு அங்க இருக்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்க, கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளுடைய மந்திரக்குலை யூஸ் பண்றான். அந்த இடம் முழுக்க புகை மூட்டமா மாத்த, இதை பார்த்த ஹீரோ இது அவங்கள தடுக்குமான்னு கேட்க, ஹீரோயினும் எனக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்றான். அந்த புகைக்குள்ள புகுந்து வந்த எல்லா சோல்ஜர்ஸுமே ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இது ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சந்தோஷப்பட, அந்த புகைக்குள்ள இருந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இவங்களை அட்டாக் பண்ண வருது. இதை பார்த்து பயந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்க, இந்த பறக்கிற மான்ஸ்டர்ஸும் இவங்களை துரத்திட்டு வருது. ஒரு கட்டத்துல இவங்க எல்லாருமே ஒரு மலையோட உச்சியில மாட்டிக்க, ஹீரோவும் வந்த வேகத்துல கீழே விழ போறான். அப்போ அங்க வந்து நம்ம ஹீரோயினா அவனை காப்பாத்துறாங்க. எல்லாரும் அந்த எஜ்ஜில நின்னுட்டு திரும்பி பார்க்க, அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆக்ரோஷமா இவங்களை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் வேற வழி இல்லாம நான் பண்றதையே திரும்பி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மலையோட உச்சியில இருந்து கீழே குதிச்சிடுறாங்க. ஹீரோவும் பிளின் கிட்ட கீழே குதிச்சோன்னா செத்துருவோம்னு சொல்ல, நல்லா பாரு என்கிட்ட ரக்க இருக்கு, கிளிண்டா சொன்னதை ஃபாலோ பண்ணு, இல்லன்னா இந்த அரக்கர்கள்கிட்ட மாட்டி இங்கேயே சாவுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதே நேரத்துல அந்த மான்ஸ்டர்ஸும் கிட்ட வந்துட, நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம கண்ணை மூடிட்டு பள்ளத்துல குதிச்சிடுறோம். அந்த வழியா வந்த மான்ஸ்டர்ஸும் இவங்கள கடந்து போயிட, அப்படியே அந்த பள்ளத்துக்கு கீழே காட்டுறாங்க. ஹீரோயின் அவ மந்திரக்குள்ள பயன்படுத்தி ஒரு பபுள்ஸை கிரியேட் பண்ணி ஆகாயத்துல பறந்து வந்துட்டு இருக்கா. கூடவே ஹீரோவும் அந்த குட்டி பொண்ணும் இன்னொரு பபுள்ஸ்ல பறந்து வர, நம்ம ஃபின்லி எப்பயும் போல அவனுடைய ரக்கையை யூஸ் பண்ணி பறந்து வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே இயற்கையை ரசிச்சுட்டு அந்த பபுள்ஸ் வழியா பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கண்ணுக்கு எதிர்க்க ஒரு பாதுகாப்பு வளையம் தெரிய, இது என்னதுன்னு ஹீரோ கேக்குறான். இதுதான் நான் உருவாக்குன பாதுகாப்பு வளையம், கெட்ட எண்ணத்தோட இருக்க யாராலையும் இதை தாண்டி வர முடியாதுன்னு
சொல்ல ஒவ்வொருத்தரா அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ள போறாங்க. ஹீரோவோட எண்ணங்கள் எப்பயுமே கெட்டதா இருக்கிறதுனால என்னால உள்ள போக முடியாது, நான் சாக போறேன்னு சொல்லிட்டு பயப்பட அந்த பாதுகாப்பு கவசமும் நம்ம ஹீரோ உள்ள விடாம கொஞ்ச நேரம் அவனை ஹோல்ட் பண்ணி வைக்குது. ஆனா நம்ம ஹீரோக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல எண்ணங்கள் இருக்கு போல. அந்த பாதுகாப்பு கவசம் அவனையும் உள்ள விட்டுடுது. அதுக்குள்ள ஒரு அழகான கிங்டம் இருக்கு. அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாருமே ஆரவாரம் பண்ணி நம்ம ஹீரோவை வெல்கம் பண்றாங்க. இங்க இருக்க எல்லாருமே உனக்காக தான் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இது எல்லாத்தையுமே பார்த்த நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு நீ நினைக்கிற மாதிரி ப்ராஃபஸில சொல்லப்பட்ட அந்த மந்திரவாதி நான் இல்லைன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினும் நீ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அந்த மான்ஸ்டர்ஸ் நம்மள துரத்தும் போது ஓடுங்கன்னு நீ சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ அந்த மந்திரவாதி இல்லைன்னு. இப்போ அது முக்கியம் இல்ல, என்னோட நாட்டு மக்கள் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க, அந்த ப்ராஃபஸில சொல்லப்பட்ட அந்த ஆளு வருவான்னு. அவங்களோட நம்பிக்கை உடையாம இருக்க நீ தான் பாத்துக்கணும். அப்படி நீ பண்ணிட்டா அதுவே எனக்கு மிகப்பெரிய உதவி. இந்த மக்கள் முன்னாடி நடிக்கணும் அவ்வளவுதானே, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு நான் தான் அவங்களை காப்பாத்த வந்த மந்திரவாதின்னு சொல்றான். இதை கேட்ட மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம லீசாவும் அந்த மந்திரக்கல் வழியா பாக்குறான். அவளுக்கு பின்னாடி வந்த ஏவா அவனை நீ பழி வாங்கணும் அதானே, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை தனியா கூட்டிட்டு போறான். அவளுக்கு ஒரு பச்சை ஆப்பிளும் கொடுத்துட்டு இதுல ஒரே கடி கடிச்சா போதும், அவனை அழிக்கிறதுக்கான மொத்த சக்தியும் உனக்கு கிடைக்கும்னு சொல்ல லீசாவும் அந்த ஆப்பிள கடிச்சிடுறா. அங்க இருக்க மெழுகுவத்தி எல்லாம் அணைஞ்சு அந்த இடம்லாம் ஒரு மாதிரி ஆக லீசாவும் கண்டுபிடிச்சிடுறா அந்த கெட்ட சுனியக்காரியும் நீதான், ராஜாவை கொன்னதும் இவதான்னு. ஆனா அவ சாப்பிட்ட அந்த ஆப்பிள் அவளுக்குள்ள என்னமோ பண்ணுது. லீசாவும் மயங்கி கீழே விழுந்துட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுக்கு முழிப்பு வருது. அவளுடைய உடம்பு முழுக்கவே பச்சை கலர்ல மாறிடுது. அவளும் ஒரு கெட்ட சூனியக்காரியா மாறிட்டா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. என்னுடைய அப்பா ஆட்சி பண்ண அந்த இடத்துக்கு திரும்பவும் என் ஊர் மக்களை நான் கூட்டிட்டு போனோம், அதுக்கு போர்ல நாங்க ஜெயிக்கணும், நீதான் எங்க எல்லாரையுமே வழி நடத்தணும்னு சொல்ல ப்ராஃபஸி படி நீதான் இந்த இடத்த திரும்பவும் பழையபடி மாத்த போற. இதை கேட்ட ஹீரோவும் நல்லா யோசிச்சுட்டு சரி சண்டை போடலாம், உங்ககிட்ட ஏதாச்சும் சோல்ஜர்ஸ் இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயினும் அதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்களே வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கவங்கள பார்த்துட்டு இவங்கதான் சோல்ஜர்ஸான்னு கேட்க அங்க இருக்க ஒருத்தர் நாங்க எல்லாருமே ஃபார்மர்ஸ்னு சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணும் நான் நல்லா சமைப்பேன்னு சொல்றான். இன்னொருத்தவன் என்னால வைக்கோல வச்சு சோளக்காட்டு பொம்மையை உருவாக்க தெரியும்னு சொல்றான். அப்படியே ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போய் இன்னொரு குரூப்பை காட்டுறா. அவங்கதான் டிங்கர்ஸ். அவங்க எல்லாருமே ரொம்பவே வயசானவங்களா இருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் என்ன விளையாடுறியா, இவங்க எல்லாம் எப்படி சண்டை போட முடியும்னு கேட்க இதை கேட்ட ஹீரோயினும் இவங்க பார்க்க வேணா வயசானவங்களா தெரியலாம், ஆனா இவங்களால எதை வேணா உருவாக்க முடியும். சடனா அந்த இடத்துக்கு சில போர் வீரர்கள் வராங்க. அதுவும் பிரம்மாண்டமான ஹைட்டோடையும் வெயிட்டோடையும் வராங்க. இதைதான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வாயடிச்சு போக அவங்க அவ்வளவு ஹைட்லாம் கிடையாது, இவங்க எல்லாருமே குள்ள மனிதர்கள். ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க காஸ்டியூம் எல்லாத்தையுமே கலைச்சிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறான். எல்லாருமே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இவங்களை வச்சு நம்ம எப்படி போர் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறான். இவங்களை வச்சு யாரையுமே கொல்ல முடியாதுன்னு சொல்ல என்னோட நாட்டு மக்கள் யாரையுமே கொல்ல மாட்டாங்கன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவும் கொல்லாம எப்படி போர்ல வின் பண்ண முடியும்னு கேட்க இதே நேரத்துல மக்கள் எல்லாருமே வானத்தை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு எரிக்கல் உள்ள வர ட்ரை பண்ணுது. இதை பார்த்த ஹீரோயினும் எந்த தீய சக்தியாலும் உள்ள வர முடியாதுன்னு சொல்ல சடனா ஒரு நெருப்பு பந்து அந்த ஷீல்டையும் தாண்டி உள்ள வந்துடுது. அது நேரா நம்ம கிளிண்டாவை அட்டாக் பண்ண வர உடனே ஹீரோவும் ஹீரோயினா காப்பாத்திடுறான். நேரா அந்த எரிக்கல் தரையில விழ அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வருது. எல்லா மக்களும் அதை அதிர்ச்சியோட பார்க்க அதுல இருந்து வெளியில வருது முழுசா தீய சக்தியா மாறின நம்ம லீசா தான். இத பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆக நீங்கெல்லாம் இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க, இந்த மந்திரவாதி என்கிட்ட இருந்து உங்க எல்லாரையுமே காப்பாத்திருவான்னு. நம்ம லீசாவும் அவளோட மந்திர சக்தியை வச்சு நம்ம ஹீரோவை அந்தரத்துல பறக்க விட்டு இவ சக்தியை யூஸ் பண்ணி கோமாளித்தனமா ஆட வைக்கிறா. கடைசியா அவனை தூக்கி வீசிடுறா. ஏன் இந்த மாதிரி பண்ற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க நான் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே நீதான், என்ன மட்டும்தான் நீ ப்ரப்போஸ் பண்ணன்னு நினைச்சேன், ஆனா நீ ஊர் முழுக்க இதையே கதையா வச்சுட்டு திரியல அப்படின்னு சொல்லிட்டு கையில நெருப்பு கொண்டு வர அதே நேரத்துல அங்க இருந்த நம்ம ஹீரோயின் அந்த நெருப்பு பந்த அணைச்சிடுறா. உடனே அங்க இருக்க ஒரு பொண்ணு ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு, இல்லனா எங்களோட மந்திரவாதி உன்னை அழிச்சிருவாருன்னு சொல்றான். இதை கேட்ட லீசாவும் சிரிச்சுட்டு எங்க அக்காவும் நானும் படையெடுத்து இந்த இடத்துக்கு வரப்போறோம், ஒருத்தரை விடாம இங்க இருக்க எல்லாரையுமே அழிக்க போறோம், அதுலயும் முக்கியமா நான் முதல்ல கொல்ல போறதே அந்த மந்திரவாதியை தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு தொடப்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்த விட்டு போயிடுறா. இத பார்த்து அந்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆக நம்ம ஹீரோவும் உள்ள வந்ததும் எல்லாத்தையுமே பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். உள்ள வந்த ஹீரோயினும் என்ன பண்றேன்னு கேட்க அவ சொல்லிட்டு போனதை நீ கவனிச்சியா, முதல்ல என்னதான் கொல்ல போறாளாம், இதுக்கு மேலேயும் நான் இங்க இருந்தா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, நான் சாதாரண மெஜிஷியன் மந்திரவாதி கிடையாதுன்னு சொல்ல ஆனா நீ இங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளிண்டா சொல்ல அந்த இடத்துக்கு வந்த குட்டி பொண்ணு எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, எப்பவுமே எங்க அப்பா தான் கதை சொல்லி தூங்க
தூங்க வைப்பாரு. நீங்க கதை சொல்றீங்களான்னு ஹீரோ கிட்ட கேட்க அவனும் சரின்னு சொல்றான். மந்திரவாதிங்க நல்ல பசங்களுக்கு கிராண்ட் விஷஸ் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை கேட்ட ஹீரோவும் உனக்கு எந்த மாதிரி விஷஸ் வேணும்னு கேட்க என்னோட ஃபேமிலி எனக்கு வேணும்னு அந்த குட்டி பொண்ணு சொல்றான். அந்த மாதிரி மந்திரவாதி நான் கிடையாது, என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றான். அப்படியே கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்க ஊர்ல ஒரு மந்திரவாதி இருந்தாரு. அவர் பேர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தான் லைட்டை கண்டுபிடிச்சாரு, மோஷன் பிக்சர் கேமராவை கண்டுபிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அவர் கண்டுபிடிச்சதுல பிக்சர்ஸ் எல்லாமே நகரும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இது கேட்ட குட்டி பொண்ணும் அது ரொம்பவே அழகா இருக்கும்லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. அப்போதான் நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணுது. நம்ம உலகத்துல சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச நிறைய படைப்புகள் இருக்கும்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த சூனியக்காரிய ஏமாத்திரலாம்னு நினைக்கிறான். உடனே கிளிண்டாவை பார்க்க வரான். என்னதான் நான் ஒரு மந்திரவாதியா இல்லைனாலும் நான் ஒரு மெஜிஷியன். எனக்கு தெரிஞ்ச ட்ரிக்கை வச்சு என் எதிர்க்க இருக்கவங்கள என்னால ஏமாத்த முடியும். உங்க நாட்டுல டிங்கர்ஸ்னு சொல்லக்கூடிய சில பேர் எனக்கு இன்ட்ரோ கொடுத்தல, அவங்களால எதை வேணா உருவாக்க முடியுமான்னு கேட்க, அவங்களுக்கு தேவையான ஐடியாஸ் நீ கொடுத்தனா நீ எதிர்பார்த்ததை அவங்க உருவாக்கி கொடுப்பாங்க. அது போதும் எனக்கு. உன் நாட்டு மக்களை நான் வழி நடத்துறேன். என்னோட லைஃப் டைம்லயே இதுதான் மிகப்பெரிய மேஜிக் ட்ரிக்கா இருக்க போகுது. இதை கேட்டு ஹீரோனும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டிங்கர்ஸ் குரூப்பை கூப்பிட்டு சில ப்ளூ பிரிண்ட்ஸை காட்டிட்டு எனக்கு இதே மாதிரியான மிஷின்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்களும் எல்லாத்தையுமே நாங்க ரெடி பண்ணி கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோயின் கிட்ட கேட்டு அந்த இடத்தோட மேப்பை வாங்கிக்கிறான். இந்த இடத்துலதான் நம்ம டிராப் வைக்க போறோம்னு சொல்லிட்டு கிளிண்டா கிட்ட சொல்றான். அதே மாதிரி அந்த ஊர் மக்கள்ல யாருக்கெல்லாம் துணி தைக்க தெரியுமோ அவங்களெல்லாம் நிறைய ட்ரெஸ் தைச்சு கொடுக்க சொல்றான். அதே மாதிரி சோளக்காட்டு பொம்மையெல்லாம் உருவாக்க தெரியும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நிறைய சோளக்காட்டு பொம்மைய உருவாக்க சொல்லியிருக்கான். அதே மாதிரி அந்த குள்ள மனிதர்கள் கிட்ட வான வேடிக்கையும் வெடிமருந்துகளும் எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஏவாவா காட்டுறாங்க. கிளிண்டாவோட இடத்தை தாக்கி அந்த நாட்டு மக்களை ஓட வைக்கணும்னு சொல்றான். அங்க வந்து லீசாவோ ஓட வைக்க கூடாது, எல்லாரையுமே அழிச்சிடணும்னு சொல்றான். இந்த மாதிரி ரெண்டு சைட்லயுமே போருக்கு தயாராகிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி இந்த இடத்துல ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த டிங்கர்ஸ் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ அந்த டிங்கர்ஸ் கூட்டத்தோட தலைவன் கிட்ட எனக்கு இங்க இருந்து பறந்து போறதுக்கு ஒரு ஏர் பலூன் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொல்றான். அவருக்குமே புரிஞ்சிருச்சு நம்ம ஹீரோ பாதியிலே கிளம்ப போறான்னு. இருந்தாலுமே அதுக்கு மறுப்பு தெரிவிக்காம நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. போருக்கான எல்லா பொருட்களும் தயாரானதும் நம்ம ஹீரோ அங்க இருக்க மக்களை திரட்டி இந்த போர்ல உங்க கூட இருந்து உங்களை நான் வழி நடத்த போறேன்னு சொல்றான். ஹீரோவோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்டு எல்லாருமே போருக்கு தயாராகிறாங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வில்லியோட சோல்ஜர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கேப்டனை காட்டினாங்களா, அவரோட உதவியோட நேரா அந்த பேலஸ்குள்ள போயிடுறான். அதே நேரத்துல இங்க ஹீரோயினும் அவளுடைய படைகளும் வில்லி இருக்க பேலஸ்க்கு பக்கத்துல வந்ததும் அவளுடைய சக்தியை யூஸ் பண்ணி அந்த இடம் முழுக்க பனிமூட்டமா மாத்திடுறா. இது எல்லாத்தையுமே ஏவாவும் லீசாவும் பேலஸ் மேல இருந்து பாத்துட்டு இருக்க அந்த பனிமூட்டத்துல இருந்து ஹீரோயினோட ஆளுங்க நிறைய பேர் கையில ஆயுதத்தோட அவங்கள நோக்கி வர, இத பார்த்த லீசாவும் ஏவாவும் அவங்க கிட்ட இருக்க மான்ஸ்டர்ஸ அட்டாக் பண்ண அனுப்புறாங்க. எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த புகை மண்டலத்துக்குள்ள இருக்க ஆளுங்களை அட்டாக் பண்ண, ஆனா எதிர்க்க இருக்க ஆளுங்க அடி வாங்குறாங்களே தவிர்த்து திரும்பி அட்டாக் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க, கீழேயும் விழ மாட்டேங்கிறாங்க. அப்போ அதுல ஒரு மான்ஸ்டர் அங்க இருக்க ஒருத்தனோட நெஞ்சு பொளந்து ஹார்ட்டை எடுத்து பார்த்தா அதுக்குள்ள ஃபுல்லா வைக்கோல் தான் இருக்கு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த புகை மண்டலத்துக்குள்ள இருக்கிறது மனுஷங்க இல்ல, சோளக்காட்டு பொம்மைய மிஷின் மூலியமா ஆபரேட் பண்றாங்க. இது எல்லாமே அந்த மான்ஸ்டருக்கும் தெரிய வருது. உடனே ஹீரோயின் போட்டு அந்த ஸ்பெல்ல ரிவர்ஸ் பண்ணிடுறா. பனிமூட்டை எல்லாமே போயிடுது. அப்புறம் தான் நமக்கே தெரிய வருது அந்த பனிமூட்டத்துக்கு கீழே நிறைய பூக்கள் இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸோட வீக்னஸ் இந்த பூக்கள் தான். இத பார்த்ததும் அதுங்களும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. என்னதான் பறந்து போனாலும் ஒன்னு ஒன்னா மயக்க போட்டு பொத்து பொத்துன்னு கீழே விழுதுங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வின் பண்ணிட்டோம்னு சந்தோஷப்பட அரண்மனையில இருந்து இன்னும் 2 மாஸ்டர்ஸ் பறந்து வந்து ஹீரோயினோட 2 கையும் பிடிச்சி தூக்கிட்டு போக ஹீரோயினும் தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து ஏவா தன்னுடைய சக்தியை வச்சு ஹீரோயினை அட்டாக் பண்ணிடுறா. அப்போ ஹீரோயின் கையில இருக்க அந்த மந்திரக்கோளும் கீழே விழுந்துட அங்கிருந்து அந்த குட்டி பொண்ணும் அந்த மந்திரக்கோலை எடுத்துட்டு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த மான்ஸ்டர்ஸும் ஹீரோயினை தூக்கிட்டு போயிட, இதே நேரத்துல ஏவாக்கும் அங்க யாரோ இவளை வாட்ச் பண்ற மாதிரி தெரிய போய் செக் பண்ணி பாக்குறா. அங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சது அங்கிருந்து கிளம்பிடுறா. அவளை பின்தொடர்ந்தே இந்த குட்டி பொண்ணும் மந்திரக்கோளோட அரண்மனையை நோக்கி போறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அரண்மனைக்குள்ள வந்த நம்ம ஹீரோ நான் சொன்னதை கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப, இதை பார்த்து ஃபின்லியும் நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறான். ஹீரோவும் அப்படியே மேல பாக்குறான். ஹீரோ உருவாக்க சொன்ன அந்த பலூன் அங்க மேல ரெடியா இருக்கு. நான் சொன்னதை பண்ணுங்க, போர்ல நீங்க தான் கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அந்த கேப்டனுக்கும் ஃபின்லிக்கும் இவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறான்னு தெரிஞ்சிருச்சு. அந்த மான்ஸ்டர்ஸும் ஹீரோயினை இந்த அரண்மனைக்கு தூக்கிட்டு வந்துட அங்க இருந்த சோல்ஜர்ஸ் அவளோட கைய கட்டி போட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பறந்து வந்த ஏவா என்ன எதிர்த்த என்ன நடக்கும்னு இப்ப பாருங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட இருக்க சக்தியை வச்சு ஹீரோயினை அட்டாக் பண்றான். ஹீரோயினுமே ரொம்பவே வீக் ஆயிடுறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஏர் பலூன்ல
பலூன்ல மூட்டை மூட்டையா தங்கத்தை எடுத்துட்டு வந்து கொட்டிட்டு இருக்கான். இத தூரத்துல இருந்து நம்ம ஃபின்லியும் டெலஸ்கோப் வழியா பாக்குறான். ரொம்பவே சோகமும் ஆயிடுறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்க இடத்துக்கு லீசாவும் வந்துடுறா. பேசாம சரணடைஞ்சிட்டு தேவையில்லாம சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுறாத. இதை கேட்ட ஹீரோயினும் எங்களை காப்பாத்துறதுக்கு மந்திரவாதி இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். அதே நேரத்துல அந்த ஏர் பலூன் கஜனா விட்டு பறந்து போக அந்த கிங்டம்ல இருக்க எல்லா மக்களுமே அதை பாக்குறாங்க. நம்ம மந்திரவாதி நம்மள விட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அப்போதான் லீசா, நீ நம்பினியா அந்த மந்திரவாதி? அவனை ஒரு காலத்துல நானுமே நம்பிட்டு தான் இருந்தேன். ஆனா அவன் சரியான ஏமாத்துக்காரன். இப்ப கூட தப்பிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு நெருப்பு பந்தை வர வச்சு அந்த பலூனை பார்த்து ஃபயர் பண்றான். அதுவும் கரெக்டா அந்த பலூனை தாக்கிட சுக்கு நூறா உடஞ்சிடுது. இதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோ செத்துட்டோன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறான். அந்த ஏர் பலூன் விழுந்த இடத்துக்கு ஃபின்லி போய் பாக்குறான். அங்க ஹீரோவோட கேப் இருக்கு. ஹீரோவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த ஒரு சோல்ஜர், ஏன் பாலுகிற, என்னாச்சுன்னு கேட்க ஃபின்லியும் திரும்பி பார்த்தா அங்கதான் நம்ம ஹீரோ நிக்கிறான். ஹீரோவை பார்த்ததும் ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறான். ஹீரோ பக்காவா பிளான் பண்ணி தான் இறந்த மாதிரி நடிச்சிருக்கான். இதே நேரத்துல டிங்கர்ஸோட தலைவனும் ஹீரோவை கூப்பிட அடுத்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் அங்க இருக்க வண்டிக்குள்ள போயிடுறாங்க. நான் சொன்ன மாதிரி உங்க மந்திரவாதியை கொண்டுட்டேன், அடுத்ததா உங்களோட குயினையும் கொல்ல போறேன்னு சொல்ல ரெண்டு பேருமே அவங்களோட சக்தியை யூஸ் பண்ணி ஹீரோயினை கொல்ல போகும்போது அந்த பேலஸை சுத்தி எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பு எல்லாமே ஒன்னு ஒன்னு அணிய ஆரம்பிக்குது. எல்லாருமே அங்க நடக்கிறத ஷாக்கா பாத்துட்டு இருக்க அங்க மக்கள் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய வெடி விபத்து உண்டாகுது. அதுல இருந்து வந்த புகையில ஹீரோவோட ஃபேஸ் ரொம்ப பிரம்மாண்டமா ரிஃப்ளெக்ட் ஆக, யாருமே என்னை பார்த்து பயப்பட வேணாம், என் உடம்புல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, உங்களை காப்பாத்த வந்த மந்திரவாதி நான் தான், அங்க இருக்க சூனியக்காரிகளை அழிக்க வந்திருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டு மக்களும் சந்தோஷப்பட இதே நேரத்துல நம்ம ஹீரோ இருக்க வண்டியை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த வண்டிக்குள்ள இருந்து பேசுறது அவங்க உருவாக்குன மிஷின் மூலியமா இங்க ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த உலகத்துலதான் டெக்னாலஜினாலே என்னன்னு தெரியாதுல்ல, அதனால இதை பயன்படுத்தி வில்லிய பயமுறுத்திட்டு இருக்கான். இதே நேரத்துல வில்லியும் அவகிட்ட இருக்க சோல்ஜர்ஸ் கிட்ட அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கறான். அந்த சோல்ஜர்ஸும் ஈட்டியை தூக்கி எறிய அது எல்லாமே ப்ரொஜெக்டரை தாண்டி பின்னாடி போய் விழுது. நம்ம ஹீரோவும் பயங்கரமா கத்த இத பார்த்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்கிருந்து பயந்து ஓடிடுறாங்க. இத பார்த்த லீசாவும் அவ கையில நெருப்பு பந்தை உருவாக்கி ஹீரோவை அட்டாக் பண்ண அதுவுமே அந்த ப்ரொஜெக்ஷன்ல போய் படுது. இதே நேரத்துல நம்ம ஃபின்னும் அங்க இருக்க ஒரு லிவரை பிடிச்சி இழுக்க இதே நேரத்துல அந்த ப்ரொஜெக்ஷனும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. ஹீரோவும் அந்த இடத்துல அழிஞ்சு போற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு திரும்பவும் பிரம்மாண்டமா வரான். என்னை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்றான். என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டீங்க, நான் கோவப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா, வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் எல்லாமே வெடிச்சு செதறும்னு சொல்றான். அப்படியே மேல வானத்தை பார்க்க இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த வான வெடிக்கைய வெடிக்க வைக்க இத பார்த்த ஏவாவும் இவன் தான் அந்த ப்ராஃபஸில சொல்லப்பட்ட மந்திரவாதின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறா. இதே நேரத்துல அந்த குட்டி பொண்ணும் நம்ம ஹீரோயின் பக்கத்துல மந்திரக்குள்ளோட வந்துட இதே நேரத்துல லீசாவும் அந்த வான வேடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்ப அந்த குட்டி பொண்ணும் ஹீரோயினுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். லீசா திரும்பவும் ஹீரோ பக்கம் திரும்பிட்டு என்னால உன்னை அழிக்க முடியாம போகலாம், ஆனா இவளை என்னால அழிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கம் திரும்ப அந்த இடத்துல ஹீரோயின் இல்ல. இத பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிக்க கோவம் அடைஞ்ச நம்ம லீசா நெருப்பு பந்தை நம்ம ஹீரோவை நோக்கி அனுப்ப அது ப்ரொஜெக்டர் தானே, அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. பதிலுக்கு நம்ம ஹீரோ வாயை திறக்க அவன் வச்சிருந்த வான வேடிக்கை எல்லாமே லீசாவை நோக்கி அனுப்ப அவளும் அந்த அட்டாக்ல ரொம்பவே பயந்துடுறான். அவகிட்ட இருந்த அந்த பறக்கிற தொடப்பத்தை வச்சு அந்த இடத்தை விட்டு ஓட அந்த இடத்துல இருந்த ஹீரோவோட ப்ரொஜெக்டரும் உனக்குள்ளேயும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, நீ எப்ப திருந்தினாலும் உனக்காக இங்க ஒரு இடம் இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட லீசாவும் பதிலுக்கு எனக்குள்ள இருந்த நல்ல எண்ணங்களை நீ எப்பவோ கொன்னுட்ட, நான் எப்பவுமே நல்லவளா மாற மாட்டேன்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம லவ் பண்ண மாதிரி நடிச்சதுனால தான் இவ இப்படி ஆயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். இதே நேரத்துல ஏவாவும் அரண்மனைக்குள்ள ஓடி இருப்பாள்ல, அங்க இருக்க சிம்மாசனத்துலதான் நம்ம ஹீரோயின் இருக்கா. இதை பார்த்து ஏவாவும் அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறா. தன்னுடைய மந்திர சக்தியை வச்சு ஹீரோயினை அட்டாக் பண்ண பாக்குறா. ஹீரோயினும் அவகிட்ட இருக்க மந்திர கோலை வச்சு வில்லிய அட்டாக் பண்றா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்க ஒரு கட்டத்துல ரெண்டு பேரோட பவரும் நேருக்கு நேர் மோத ரெண்டு பேருமே ஒரு ஒரு திசையில தூக்கி எறியப்படுறாங்க. இந்த அட்டாக்ல ஹீரோயின் ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க. படத்தோட வில்லியும் ஹீரோயினை அட்டாக் பண்ண வர அந்த இடத்துல அவளோட பவர் ஒர்க் ஆகல. என்னன்னு பார்த்தா ஏவாவோட கழுத்துல இருந்த அந்த செயினை காணல. ஹீரோயினுக்கு எப்படி அந்த மந்திரக்கோள் சக்தியை கொடுக்குதோ அதே மாதிரி வில்லிக்கு அந்த செயின் தான் சக்தியை கொடுக்குது. அது எங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டதுல அந்த செயின் ஹீரோயினோட கைக்கு வந்திருக்கும். அதுல இருந்த கிறிஸ்டல் சுக்குலா உடஞ்சிருக்கிறத பார்த்ததும் ஏவா அதிர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா ஏவாக்கு வயசாக ஆரம்பிக்குது. அந்த கிறிஸ்டலோட சக்தினால தான் இவ இளமையாவே இருந்திருப்பா. இப்போ அது இல்லங்கிறதுனால அவளுடைய தோற்றம் சூனியக்காரி மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதனால கோவம் அடைஞ்ச ஈவா நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வர ஹீரோயினும் மந்திர கொலை வச்சு அவளை அட்டாக் பண்ணிடுறா. இதனால வில்லியும் அந்த
பேலஸை விட்டு தூக்கி அடிக்கப்படுறான். ஹீரோயினும் அவளை காப்பாத்த கீழே எட்டி பாக்குறான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த 2 மான்ஸ்டர் அவளை தூக்கிட்டு போயிடுது. நான் கண்டிப்பா பழி வாங்க வருவேன்னு சொல்லிட்டு ஏவாவும் அந்த மான்ஸ்டர் கூடவே போயிடுறான். போர்ல நம்ம ஹீரோயின் ஜெயிச்சதுனால இந்த ஆஸ் கிங்டத்துக்கு ராணி ஆகிடுறா. நம்ம ஹீரோவும் இனி எந்த பொண்ணையும் ஏமாத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லவனா மாறிடுறான். இவங்க வின் பண்ணதுனால அங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட கொடுக்கறான். கடைசியா நம்ம ஹீரோயினை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே இங்க இந்த ஸ்டோரியும் நல்லபடியா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.